Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற இயக்கம் அதிமுக அல்ல என்பதை அனைவரும் நன்கு அறிவர் என தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம், படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதாலும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதில் வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவின் மக்கள் ஆட்சி மீண்டும் மலர்வது உறுதி என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னதாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். நியாயமாக நடைபெறாது என்பதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். எப்படி இருந்தாலும் சரி, இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியை அதில் அதாவது பணம் பாதாள வரல பாயணுவாங்க, அதுமாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஒரு குறுக்கு வழியிலே வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை ஒரு நியாயமாக, சுதந்திரமாக, ஜனநாயகத்தில் நடக்காது என்கின்ற வகையில் தான் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. ஏங்க, என்டிஏ ஒரு பெரிய கட்சி ஏற்றுக்க முடியாது, இவங்கள ஒரு பெரிய கட்சி ஏற்றுக்க முடியாது. இது நாம் தமிழர்லாம் அதிமுக தாங்க பெரிய கட்சி. ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடந்தால் வெற்றி நாங்கள் தான். அதை என்ஷூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது ஏற்புடையதல்ல என நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். ஜனநாயக நாட்டில் தேர்தலை மக்கள் புறக்கணிக்கவே கூடாது. அதை நம்ம ஒவ்வொரு தரமும் அந்த விழிப்புணர்ச்சியை நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஒரு ஆக சிறந்த தமிழ்நாட்டின் 2ஆம் பெரிய கட்சியான ஏடிஎம்கேவே அதை புறக்கணிக்கிறதுங்கிறது எனக்கு ஏற்பு இல்லை. அவங்க போட்டியிடணும் தான் நான்லாம் நினைக்கிறேன். இல்லாமல் ஒரு தேர்தல் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் இது முதல் தரம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எனக்கு ஏற்க முடியாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. இதை இபிஎஸ் அவர்கள் மற்றும் ஏடிஎம்கேல மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற பலரின் விருப்பமாக இருக்கிறது. திமுக இருக்கும் இடத்தில் அதிமுக அதை எதிர்க்க வேண்டும். அப்போ தான் அது எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் உருவாக்கிய ஒரு ஏடிஎம்கேவாக இருக்கும். அவங்க ஒதுங்கி போகிறது கண்டிப்பாக பிஜேபி தான் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி, நாங்கள் 3வது இடத்துக்கு வந்துட்டோம்னா அவங்களே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி எனக்கெல்லாம் அது ஜீரணிக்கவே முடியல. பிளவுபட்டுள்ள அதிமுக ஒன்று சேர்ந்தால் தமிழகத்திற்கு நல்லது என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக அதிமுகவுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றியை கொடுப்பார்கள், தமிழக மக்கள் கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதிமுகவில் ஒரு சில குழப்பங்களினால் பிரிந்திருந்தாலும் அது மீண்டும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய எப்படிப்பட்ட எதிரியும் வீழ்த்து விடுவார்கள். அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது எதிரிகளே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எதிரிகள் உருவாக்கி விட்டார்கள். அதற்கு அதிமுக பிரிந்திருப்பது ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு நன்று. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.